ரீசண்டாக ஒரு தாய் தந்தை பெற்றோர்கள் அவளுடைய 17 வயது மகன் அழைத்து கொண்டு கவுன்சிலிங்காக வேண்டி வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன விடயம் என்னன்னா, சார் ஏண்ட மகன் முந்தி வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்வான். வீடு கூட்டுவான், முத்தம் கூட்டுவான், இதுக்கு எல்லாத்துக்கும் பாட்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுவான், வீட்டு வேலையெல்லாம் க்ளீனாக செய்வான். ஒரு வேலையை சொன்னாலும் க்ளீனாக செய்வான். ஆனால் இப்போ குறிப்பிட்ட காலமாக எதையும் செய்கிறான் இல்லை, சொன்னாலும் கத்தி பாயிறான். எங்களுக்கு இவட மாற்றம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுதான் சார் எங்களுக்கு கூட்டிக் கொண்டு வந்தோம். ஓகே, எல்லாத்தையுமே கேட்டுக்கொண்டு இருந்துட்டு தாய் தந்தையருக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்கிறேன். அவட மகனோட நான் தனிப்பட்ட முறையில் கதைக்கணும். நீ மகனோட நான் தனிப்பட்ட முறையில் கதைச்சி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவரோட கதைக்கிறேன். அவங்க தாய் தந்தை வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நான் கூப்பிட்ட பிறகு வாங்கன்னு சொல்கிறேன். அப்போ மகனோட கதைக்கிறேன். கொஞ்ச நேரம் கதைச்சி கொண்டு போகிற நேரம் அவட மகன் சொல்கிறார், சார் எனக்கு நானா உண்டு தம்பிமா 2 பேர் இருக்கிறார். நானா உண்டு தம்பிமா 2 பேர் இருக்கிறார். நான் எல்லா வேலையும் செய்கிறதான் சார். வீட்டில் வந்து எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கல. எனக்கு நைட்டு வீட்டில் வந்து எல்லா வேலையும் செய்வேன். வீட்டை கூட்டுறதா இருக்கட்டும், உடுப்பு காய போடுறதா இருக்கட்டும், நான் கிளாஸ் போயிட்டு வந்தாலும் ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் எல்லா வேலையும் செய்வேன், பார்த்து பார்த்து செய்வேன். உமாவுக்கு மருந்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டு மருந்தை கொண்டு வந்தாலும் கூட நைட்டுக்கு உமாவுக்கும் பாப்பாவுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் சார் எங்களோட ஏண்ட உமாவும் பாப்பாவும் அப்படியே எந்த ஒரு வேலை என்றாலும் என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மகன்கிட்ட பதில பாருங்க, இங்கே முக்கியமான பாயிண்ட்ஸ். எந்த ஒரு வேலை என்றாலும் என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. தம்பி இருப்பான், ஒரு மழை தூத்தினாலும் கூட என்கிட்ட பேரை கூப்பிட்டு உடுப்பெடுத்துருண்டுவாங்க. ஆனால் தம்பி வீட்டில் சும்மா உட்காந்து கூட டிவி பார்த்து நிற்பான் சார். வேறு எதுண்டாலும் எந்த ஒரு வேறுண்டாலும் என்னக்கிட்டே தான் சொல்லுவாங்க. வீடு பார்ப்பேன், வீடு காடாக போயிட்டிக்கும், நானும் இருப்பாங்க, தம்பிமா 2 பேரும் இருப்பாங்க. இருந்தாலும் கூட நான் தான் வந்து அதை கூட்டணும், நான் தான் வந்து எடுத்து வைக்கணும். இப்படியே சார் நான் பார்த்து எனக்கு வெறுத்துட்டு சார்ண்டா, எனக்கு வெறுத்து போயிட்டு. எங்களோட உண்மை எதுக்குண்டாலும் என்னையை தான் கூப்பிட்ரு. உமாவுக்கு சோமியில் மறந்து கட்டாயம் கூட்டி கொண்டு போனேன் சார். கூட்டி கொண்டு போவேன், டாக்டரோட எல்லாம் பேசி மருந்து எடுத்து கொடுத்து வருவேன். ஆனால் சார் வீட்டில் நானும் தம்பியும் இருப்பாங்க. திருப்பி உமாவுக்கு என்ன ஒரு சோமியில் என்றாலும் கூட என்னையை தான் கூப்பிடுவாங்க. எனக்கு என்ன வேலை இருந்தாலும், எனக்கு அந்த டைமில் வந்து கிளாஸ் இருக்கும், நான் முக்கியமான வேலையில் இருப்பேன் சார். எந்த வேலை இருந்தாலும் என்னையை தான் கூப்பிடுவாங்க. நீ வா நீ தான் நீ போயிட்டு வருவோம் வா அப்படின்னா தம்பியை கூப்பிடுங்கண்டா, இல்லை அவன் சரிப்பட்டு வர மாட்டான், அவனுக்கு அதெல்லாம் தெரியா அப்படின்ட்டுவாங்க. அதே போல் நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறது, நான் பேங்க்குக்கு போகிறது, நான் எல்லாமே நான் தான் சார். எதை கேட்டாலும் எங்களோட உமாவும் எங்களோட பாப்பாவும் சொல்கிற பதில், தம்பிக்கு அதெல்லாம் தெரியா, அவனுக்கு தெரியும், நானக்கு டைம் இல்லை, நான் அதில் ஒழுங்கு செஞ்சுட்டு வர மாட்டேன், நீ தான் ஒழுங்கு செஞ்சுட்டு வருவாய் இப்படின்ட்டு சார் எனக்கிட்டே தான் எல்லா வேலையும் வாங்குறேன் சார். எனக்கு ஒரு டைமில் வெறுத்துட்டு சார், நான் ஆசையாக செஞ்சதையும் கூட இப்போ எனக்கு வெறுத்துட்டு, இப்போ எனக்கு ஏலா, இப்போ இவங்க சொன்ன கோவம் தான் வருது. இது முக்கியமான பாயிண்ட் சகோதரர்களே. வீட்டில் ஒரு புள்ளைக்கும், அது ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ, சரியா, வீட்டில் ஒரு புள்ள இருக்கும். அந்த புள்ள எல்லா வேலையும் செய்யும், 3 5 எல்லாம் செய்யும். அந்த புள்ள அந்த வேலையை செய்கிறேன்ட்டு அந்த வீட்டுக்கு கூடிய அடுத்த நானா தம்பி தாத்தா தங்கச்சி மாட்டிக்கிறாங்க தானே, இவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க ஒன்றை செய்கிறதும் இல்லை. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாண்டா பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பாங்க. வேங்கதா எதையுமே அவங்க கேட்கறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. அவன் வீடு கூட்டுவான், அவன் முத்தம் கூட்டுவான், நான் என்னத்தை பற்றி கூட்டணும், அவன் எல்லாத்தையும் செய்வான், எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, அவன் செய்வான், அவன்கிட்ட கூப்பிடுங்கன்னு சொல்லுவான். இதே உம்மா வாப்பாக்கும் பழகிடும், ஏங்கதா பேரண்ட்ஸுக்கும் பழகிடும். அவன் செய்யட்டும், அவன் ஒழுங்க செய்வான் இப்படின்றது.
இதனாலேயே அந்த நல்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளும் நல்ல வேலை செய்யக்கூடியவங்களும் காலம் போக 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 அவங்களுக்கு வெறுத்துரும். வெறுத்து போயிடும். ஏன்னா சின்னுண்டும் அவங்களே கூப்பிட்டு இருந்தால் வெறுத்துரும். நாளைக்கு அந்த வேலையை செய்யலாவா, தம்பிக்கு அந்த வேலையை செய்யலாவா. இது பேரண்ட்ஸ் விடக்கூடிய மிகப்பெரிய பிழை சகோதரர்களே. பெற்றோர்கள் இந்த பிழையை செய்கிறாங்க. அவள் ஒரு வேலை ஒரு நாளைக்கு கூட கூட்டினு சொன்னால் அடுத்த நாளைக்கு தம்பியை கூட்ட பழக்கணும். ஏதான் அதுக்கு அடுத்த நாளைக்கு மருந்துக்கு போகிறேன்னு சொன்னால் தம்பியும் நாளைக்கு கூட்டி போய் பழக்கணும். ஏன்னா அவங்க கல்யாணம் முடிச்ச பிறகு செய்ய அமைக்கிறாங்களா? அவங்கள கொண்டாட்டி புழுக்கள் அழகாக மருந்து கூட்டி கொண்டு வந்து செய்கிறாங்க தானே. கல்யாணம் முடிச்ச பிறகு வேறு யாரும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்களா? இல்லை என் வைஃபை மருந்து கூட்டின்னு போயிட்டு வா இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாங்களா? இல்லை தானே. அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. வேதான் அவன் செய்கிறான் தானே, அவ செய்கிறா தானே, நாங்கள் அப்போ செய்ய தேவையில்ல. அவன் உடு கூட்டுவான், அவன் முத்தம் கூட்டுவான், அவ முத்தம் கூட்டுவா, அவ உடு கூட்டுவா. அடுத்தாக வந்து பார்த்து கூட சும்மா வைக்கிறது. இது நல்ல பழக்கத்துக்கு போயிட்டு ஏதான் இப்படியே பெற்றோர்கள் எல்லா பிள்ளைகள்கிட்ட சமமாக வேலை வாங்க ஸ்டார்ட் பண்ணணும். வேண்டாம் உனக்கும் நீயும் செய், உனக்கும் மேலும் வேண்டாம். நீ வா பேங்குக்கு போயிட்டு வா, நீ மேலே மருந்து கூட்டின்னு போயிட்டு வா, உனக்கும் மேலும் வேண்டாம். அவன் மட்டும் செய்யணும் உனக்கு தலையெழுத்தல்ல, உனக்கும் செய்யலும். இப்படின்ற ஒரு குணம் வந்துட்டு சொன்னால் அந்த வெறுப்பு வராது. இந்த பாய்க்கு அவட உமா படம் வேலைக்கிறது வெறுப்பு. என்ன வெறுப்பு உண்டா? எனக்கிட்ட எல்லா வேலையும் வாங்குற நான் ஆசை அணியா. அவர் சொல்கிறான், அந்த பாய் சொல்கிறான், சார் நான் செஞ்ச பெரிய முடத்தனம் என்ன தெரியுமா, நான் இந்த வீட்டில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சது. அந்த சொல்கிறான் அந்த போய் என்கிட்ட சொல்கிறார், சார் நான் செஞ்ச பெரிய முடத்தனம் நான் இந்த எனக்கு பார்த்து கொண்டிருக்கிறதுனால விட்ட கூட்டுவேன், பார்த்து கொண்டிருக்கிறதுனால எல்லாம் க்ளீனாக வச்சுக்கொள்வேன். எல்லாம் நான் பார்த்து 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 செஞ்சதுனால அது எவ்வளோ காடாக போனாலும் எவ்வளோ தான் நான் 2 நாளைக்கு வீட்டில் இல்லாட்டியும் அது அப்படியே இருக்கும் சார். யாரும் கூட்ட மாட்டாங்க, யாரும் பெருக்க மாட்டாங்க, யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நான் வரக்காட்டி வச்சுருப்பாங்க. எல்லாட ரூமே நான் கூட்டுவேன் சார். ஆனால் ஏண்ட ரூமே யாரும் கூட்டிக்க மாட்டாங்க. நான் ஒரு நாளைக்கு 7 சொன்னால் ஏண்ட ரூமுக்கு யாரும் கூட்டிக்க மாட்டாங்க. எங்கள் உமா கூட என்ன ரூமை கூட்ட மாட்டான். நான் எங்களோட உம்மோட ரூமை கூட்டுவேன், அவளை பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வைப்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் மேலாம் போயிட்டு மறந்துட்டேன்னு சொன்னால் ஏண்ட ரூமை கூட்டுறதுக்கோ ஏண்ட விஷயத்தை கேட்டுறதுக்கோ என் உமா அப்பா செய்கிறது இல்லை. பார்த்தீங்களா சகோதரர்களே, எப்படி உண்மைத்தான். இந்த வீடியோ 100க்கு 100 உண்மைத்தான். நிறைய வீடுகள் இப்படி நடக்குது. செய்கிறவங்களை பற்றி கணக்கு இல்லை. ஆனால் செய்யாத ஒரு பிள்ளைக்கு என்ன செய்வாங்கன்னா பதறி அடித்து கொண்டு அந்த பிள்ளைக்கிட்ட வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. செய்கிற ஒருத்தனை பற்றி கணக்கே எடுக்க மாட்டாங்க. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? காலம் போக 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 அந்த புள்ள நல்ல பாசமாக இருந்த அந்த மகன், பாசமாக இந்த மகள், பார்த்து பார்த்து செஞ்ச அந்த மகனும் மகளும் உம்மா அப்பட மேலே வெறுப்புண்டாயிரும். இது ஒரு உண்மையாகவே இது உளவியல், மிகச்சிறந்த உளவியல். நான் கடைசியில் அந்த பொடியன்கிட்ட கேட்டுக்கொண்டு அவங்களோட உம்மா அப்பாவை அந்த பொடியனை வெளியே அனுப்பிட்டு உம்மா அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் விளங்கப்படுத்தி கிளியராக சொன்னேன். அவங்க உணர்ந்து கொண்டாங்க. அவங்க இவ்வளோ பேர் தவறுன்னு இவ்வளோ காலம் செஞ்சு கொண்டு உணர்ந்து கொண்டாங்க. இதே மாதிரி நிறைய வீடுகள் நடக்கலாம். வேதா ஒரு புள்ள மாடு மாதிரி வேலை செய்யும் வேதா. ஆனால் அந்த பிள்ளை கொண்டுண்டால் யாருமே வந்து அந்த வீட்டில் உதவி பண்ணுறதோ அந்த அவங்களோட ரூமுக்கு போய் அது பிள்ளை எல்லாரோட ரூமையும் கூட்டிகிட்டு வரும், எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணும். ஆனால் அந்த பிள்ளையோட ஒரு ரூமை கூட்டுறதுக்கோ அந்த பிள்ளையோட உடுப்பொன்று எடுத்து மடித்து வைக்கிறதுக்கோ யாரும் நிற்க மாட்டாங்க. ஏங்கதா அடுத்த எந்த ஒரு வேலையும் அதே தான் கூப்பிடுவான். உனக்குத்தான் ஏழும், உனக்குத்தான் தெரியும் சொல்லி வேறு எந்த பிள்ளையும் வேலை வாங்குறது மேலே இந்த உமா அப்பா அவன் ஒழுங்கு செஞ்சுட்டு வருவான். அவனுக்கு தான் தெரியும், நீ போகாதே எப்படி வச்சுருவான். ஆனால் அதே நேரம் அவன் கல்யாணம் முடிந்தா ஒன்றும் தெரியாது வச்ச பிள்ளைக்கு தானே. அதனால கல்யாணம் முடித்த பிறகு அவளை கொண்டாட்டி எல்லாம் மறந்துக்கெல்லாம் கூட்டின்னு போகும், எல்லாம் செய்யும், பிள்ளைய பார்க்குமா. அப்போ அந்த டேலண்ட் இங்கேருந்து வந்து தான் விளங்கி கொள்ளணும். சரி, இது பெற்றோர்களுக்கு தான் இந்த பதிவு முக்கியமான பதிவு, விளங்கி கொள்ளுங்க. சரி, உங்களோட நல்ல உங்களோட பாசமைக்கிற பிள்ளைகளை கூட வெறுக்க வச்சிட வேணும். இது ஆக முக்கியமான விஷயம்.